எப்படி நாம் எல்லாவற்றிலும் முதன்மையானவர்களாக தலை சிறந்த வெற்றி உள்ளவர்களாக வாழ்வதை குறித்து வேதத்திலிருந்து நாம் உங்களோடு போதித்து வருகிறேன். கிறிஸ்தவன் என்று சொல்லும் பொழுது கிறிஸ்துவும் அவர்களும் இணைந்திருக்கிற ஒரு வாழ்வுதான் கிறிஸ்துவ வாழ்வு. அவர் எப்படி இந்த உலகத்திலே வெற்றி உள்ளவராக ஜெயிக்கிறவராக இருந்தாரோ அது போல அவருடைய பிள்ளைகளாய் பேதுரு சொல்லும்போது சொல்லுகிறார், அழிவுள்ள வித்தினால் அல்ல அழியாத வித்தினாலே நீங்கள் மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டீர்கள். ஆண்டவராக இயேசு பற்றி சொல்லுது, அந்த வார்த்தை மாம்சமாகி இந்த உலகத்திலே மனிதனாக வந்தார். நாம் எப்படி மறுபடி பிறந்தோம், அவர் எப்படி வார்த்தையினாலே மாம்சத்தில் வெளிப்பட்டாரோ அதுபோல நாம் ஆவியிலே தேவனுடைய வார்த்தையினாலே இந்த உலகத்தில் நாம் மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டோம். ஆகவே அவர் வார்த்தையாய் இருக்கிறார், வார்த்தையும் அவரும் ஒன்று. அந்த வார்த்தை தான் இப்பொழுது நமக்குள் வந்து நம்மை மறுபடியும் பிறக்க வைத்திருக்கிறது. ஆகவே கிறிஸ்தவன் என்று சொல்லும் பொழுது அவர் எப்படி இருக்கிறாரோ வண்ணமாகவே எப்பொழுதும் எந்த நிலையிலும் ஜெயிக்கக்கூடியவர்கள் தான் கிறிஸ்தவர்கள். ஆனால் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிறகு நமக்கு வரக்கூடிய பாடுகளும் அல்லது சில உபத்திரவங்களை மிகப்படுத்தி இதுதான் கிறிஸ்துவ விசுவாச வாழ்க்கை என்பதை போல காட்டிவிட்டார்கள். பவுல் எழுதும் பொழுது அதை சொல்லும்போது சொல்லுகிறார், உபத்திரமோ வியாகுலமோ பசியோ பட்டினியோ நிர்வாணமோ இவைகள் எல்லாவற்றிலேயும் நாம் இவைகள் ஒரு பக்கம் இருந்தாலும் நாம் கிறிஸ்தவர்கள் யார் என்று சொல்லும்போது சொல்லுகிறார், நம்மில் அன்பு கூறுகிற இவராலே எப்படி எழுதுறார் பாருங்க, முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாக நாம் இருக்கிறோம். அப்ப எதை நம்ம போக்கஸ் பண்ணணும், நான் யார் என்ற வேதம் என்னை குறித்து என்ன சொல்லுகிறது என்பதை அறியும் பொழுது இப்படிப்பட்ட நெருக்கங்கள் வரும்பொழுது என் உள்ளத்திலே தேவனுடைய வார்த்தையை குறித்த அந்த வெளிப்பாடு ஒரு பெரிய ஒரு உந்துதலை எனக்கு தருகிறது. இவைகள் என்னை கீழே தள்ள முடியாது. நெருக்கங்கள் வந்தாலும் துன்பங்கள் வந்தாலும் பவுல் அதை சொல்லும் பொழுது இப்படி சொல்லுகிறார், கிறிஸ்தவர்கள் என்று சொல்லும் பொழுது நெருக்கம் வந்தால் அவர்கள் எப்படி இருக்கிறார்கள், ஒடுங்கி போகாமல் இருக்கிறார்கள். கலக்கம் வந்தும் அவர்கள் மனம் உடைகிறதல்ல, துன்பம் வந்தாலும் அவர்கள் கைவிடப்படுகிறதல்ல, கீழே தள்ளப்பட்டும் அவர்கள் மடிந்து போகிறதல்ல. அப்படின்னா கிறிஸ்துவ வாழ்க்கையில நெருக்கங்கள் வருது, கலக்கம் வருது, துன்பம் வருது, மனுஷர்கள் நம்மை கீழே தள்ளுகிறார்கள். இதுதான் கிறிஸ்துவ வாழ்க்கைன்னு காட்டுறாங்க. ஆனா பவுல் சொல்றாரு, இதல்ல கிறிஸ்துவ வாழ்க்கை. நாங்கள் ஒடுங்கி போகாமல் இருப்போம், மனம் உடைந்து போகாமல் இருப்போம், கைவிடப்படுகிறதல்ல, மடிந்து போவதில்லை. பிரச்சனை ஒண்ணுமே இல்லாத வாழ்க்கை அல்ல. இந்த உலகத்தில் நாம் வாழும் காலங்களிலே நமக்கு இப்படி நெருக்கங்கள் சில சூழ்நிலைகள் சாதகமாய் இல்லாமல் போனாலும் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும், நீங்கள் ஒரு தனித்தன்மை வாய்ந்தவர்கள். தேவன் தமது நோக்கத்துக்காக அவர் சித்தத்தை நிறைவேற்றும்படியாகவே இந்த பூமியிலே கர்த்தர் உங்களை வைத்திருக்கிறார். நீங்கள் இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது உன்னதமானவருடைய நிழலிலே நீங்கள் இருக்கிறீர்கள், சர்வ வல்லவருடைய நிழலிலே. நிச்சயமாய் நீங்கள் அறிய வேண்டும், உங்கள் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலதுபுறத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் ஒன்று கூட உங்களை அணுக முடியாது. ஆகவே வாழ்க்கையில துன்பங்கள் வரும்பொழுது பிரச்சனைகள் வரும்பொழுது அதை போக்கஸ் பண்ணாம அதை பார்க்காம கர்த்தருடைய வார்த்தை என்னை குறித்து என்ன சொல்லப்பட்டிருக்கிறது நம்ம தெரியணும். ஆக நான் சொல்லுகிறேன், நம்முடைய வார்த்தை மிக முக்கியமானது. காலையில் ரொம்ப அதிகமாக அதை பத்தி நம்ம பார்த்துட்டு வரோம். வார்த்தை, நாம் சொல்லுகிற வார்த்தை சூழ்நிலைகளே மாத்திரும். எல்லாம் சொல்லும், நான் பேசும் வார்த்தை சூழ்நிலைகளையும் மாற்றும். யோனா தீர்க்கதரிசி கர்த்தரால அனுப்பப்படுகிறார் நினிவே பட்டணத்துக்கு. ஆனா ஜனங்கள் தேவனை நோக்கி பார்த்த பொழுது அவங்க பேசினாங்க, அவர்கள் தேவனை நோக்கி முறையிட்டார்கள். கர்த்தர் அந்த பெரிய அழிவிலிருந்து அவர்களை பாதுகாத்தார், அவர்களை அழிக்கவில்லை. அவங்க பேசின அந்த வார்த்தை, அவங்க கூப்பிட்டார்கள், தேவனை நோக்கி பேசினார்கள். கடைசி நேரமா இருந்தா கூட பரவாயில்ல, நீங்க பேசினா மாற்றம் உண்டாகும். சிலுவையிலே இயேசு 2 கள்ளர்கள் மத்தியிலே அவரை அறைகின்ற பொழுது
அதுல ஒரு ஆள் சொன்னான், ஆண்டவரே நீர் வரும்பொழுது பரலோகத்திலே இந்த அடியனை நினைத்திருளும், பரதேசில் என்னை நினைத்திருளும் சொன்னான். அவன் சொன்ன உடனே கர்த்தர் அவனை எடுத்துக்கிட்டார். கேட்கிறார், என்ன சொன்ன அப்படின்றார். கண்டிப்பா நீ என்னோட கூட இருப்பாய். அப்ப நம்ம பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துகிறது என்பதை நீங்க தெரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே என்ன இருக்குதோ அதை பத்தி பேசக்கூடாது. சுவிசேஷம் என்பது 2 பகுதி. அது ஒன்று கிறிஸ்துவை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது, 2வது சில கோட்பாடுகள் சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு நபர், அவரை குறித்து பர்சன் ஆஃப் ஜீசஸ், இயேசுவை நபராக அவர் என்னவென்று சுவிசேஷம் சொல்லுகிறது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா சில பிரின்சிபல் சொல்லப்பட்டிருக்கிறது. அவருடைய அந்த பிரமாணங்களை நாம் கை கொள்ளும் பொழுது நாம் எப்படி வாழ்வோம்னா வெற்றி உள்ளவர்களாக, செழிப்புள்ளவர்களாக, உயர்ந்தவர்களாக, எந்த நிலையிலும் ஜெயிக்கக்கூடியவர்களாக நீங்க மாற முடியும். அந்த இயேசு கிறிஸ்து நபராய் இருக்கிற அவரை நாம் அறிந்து கொள்ளும் பொழுது, உறவாடும் பொழுது நம்முடைய ஆவியிலே பலன் உண்டாகிறது, அவரை ஆராதிக்க முடிகிறது, உறவாட முடிகிறது. நான் சொல்றது நல்லா கவனிக்கணும். அதனால நான் நல்லா ஜெபம் பண்றேங்க, ஆனா என் வாழ்க்கை இவ்வளவு தோல்வியா இருக்குன்னா ஜெபிக்கிறவங்களாம் ஜெயிச்சிருவாங்கன்னு அர்த்தம் இல்லை. நீங்க செய்யணும், ஜெயிக்க வேண்டியது நீங்க செய்யணும். அப்ப நான் எப்படி செய்ய முடியும்னா, அவரோட நான் உறவாடுறேன், அவரை நான் ஆராதிக்கிறேன், அவர்கிட்ட நான் எப்பவும் ஜெபம் பண்ணிட்டு இருக்கேன்னா, எத்தனையோ பேருடைய வாழ்க்கை ரொம்ப தோல்வியில முடிஞ்சிருக்கு. அது ஒரு பெரிய கேள்விக்குறி அநேகருக்கு. நான் இவ்வளவு ஜெபம் பண்ணியிருக்கேன், என் பிள்ளை இப்படி இருக்குது, என் குடும்பம் இப்படி இருக்கு, என் வாழ்க்கையில் இவ்வளவு கடன் இருக்கு. கவனிங்க, நீங்க அவரோட உறவாடினது உண்மைதான், நீங்க ஜெபிச்சது உண்மைதான், அந்த பிரச்சனத்தை அனுபவிச்சது உண்மைதான். ஆனா சில பிரமாணங்கள் சொல்லப்பட்டிருக்கு, சில பிரின்சிபிள் சொல்லப்பட்டிருக்கு. நம்ம ஜெயிக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யணும்னு அவர் சில வார்த்தைகளை, வழிமுறைகளை, பிரமாணங்களை நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறார். அதுல முக்கியமானது என்னன்னு பாத்தீங்கன்னா, உதாரணத்துக்கு சொல்ல போனா வெற்றியும் செழிப்பும் வரணும்னா சில பிரமாணங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய வேதத்தில் இரவும் பகலும் தியானமாய் இருக்கிற மனுஷன் அவன் எப்படி இருப்பான்னு சொல்லுது பாருங்க. அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அப்போ கர்த்தருடைய வேதத்தை தியானிக்கிற ஒரு மனுஷன், சங்கீதம் 112வது சங்கீதம், உபாகம் 28வது அதிகாரத்திலே, மல்கியாவின் புத்தகத்திலே, இப்படி நாம் நம்முடைய வாழ்க்கையிலே பொருளாதாரத்தில் நன்றாக செழிப்பாய் இருக்க வேண்டுமானால் சில பிரமாணங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அதன்படி செய்தாதான் நமக்கு ஆசீர்வாதம் உண்டாகும். கர்த்தருக்கு நோக்கி நான் ஜெபம் பண்ணியிருக்கேன், எனக்கு கண்டிப்பா வரும்னா நல்லா கவனிங்க, ஜெபிக்க கூடாதுன்னு சொல்லல, ஜெபிக்கணும். நம்ம செய்ய வேண்டியதை நம்ம செய்யணும், ஜெபமும் பண்ணணும், நம்ம செய்ய வேண்டியதையும் செய்யணும். ஃபாஸ்டா ஜெபிக்க வேணான்னு சொல்லிட்டாருன்னு சொல்லக்கூடாது. ஜெபிக்கணும், வேணான்னு சொல்லு, நல்லா ஜெபம் பண்ணுங்க. ஆனா நம்ம ஒண்ணுமே செய்யாமலேயே நம்முடைய வாழ்க்கையில் எதுவுமே வராது. அதுக்கான சில விதைகளை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். தேவனுடைய வசனமாகிய இந்த வார்த்தை ஒரு நல்ல விதை மாறி. அப்ப இன்னைக்கு யோசுவாவின் புத்தகத்திலிருந்து நம்ம பார்த்துட்டு வரோம். தேவனே நேரா வந்து அவனை பார்த்து சொல்றாரு, நீ செய்யற இந்த காரியத்துல உனக்கு வெற்றி உண்டாகணும்னா கர்த்தர் சொல்றாரு, இந்த புத்தகம் எல்லாம் சொல்லுவோம், இந்த புத்தகம். அப்ப இந்த புத்தகத்தை நம்ம ரொம்ப கவனிக்கணும். இந்த புத்தகத்தில் எழுதப்பட்டவைகளை அல்லது இதில் உள்ளவைகளை கை கொள்ளும்படி அத சொல்றாரு, இரவும் பகலும் தியானி, அப்பொழுது நீ புத்திமானாய் இருப்பாய், அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய். நான் உன்னை செய்வேன், நான் உனக்கு வெற்றியை கொடுப்பேன்னு சொல்லல, நீ செய்வாய், நீ புத்திமானாயிருப்பாய். அப்போ இன்னைக்கு இந்த புத்தகம் என்னென்ன செய்யணும்னா நம்ம பார்த்துட்டே வருவோம். இந்த புத்தகத்தில் அவ்வளோ ஒரு ஸ்பெஷாலிட்டி, ஒரு தனித்தன்மை, ஒரு அற்புதமான ஒரு புத்தகம். இது வெறும் கையில் வச்சிருக்கூடாது, இது பையில வைக்கக்கூடாது. கதை சொல்ல, இந்த புத்தகம் உன் வாயில் வரட்டும். அப்ப இது வாயில வரணும்னா அதுக்கு ஒரு பிரின்சிபல் இருக்கு. அது என்னன்னா, அதையே தியானிக்கணும் திரும்ப திரும்ப திரும்ப. அப்ப நான் உங்களுக்கு சொன்ன தியானம் என்பது நமக்கெல்லாம் ரொம்ப சுலபம். ஏன்னா ஏற்கனவே நம்ம ரொம்ப கவலை அனுபவிச்சிருக்கோம். கவலைன்னா என்ன? ஒரே காரியத்தை திரும்ப திரும்ப யோசிச்சுட்டு இருந்தோம். ஒரு சம்பவத்தை, ஒரு குறிப்பிட்ட காரியத்தை பலமுறை
நம்ம சிந்திச்சோமே, அதையே திரும்ப திரும்ப யோசிச்சோமே, அதுதான் தியானம். இப்போ ரட்சிக்கப்பட்ட பிறகு கதை சொல்றாரு, உன்னுடைய பிரச்சனையை திரும்ப திரும்ப யோசிக்கிறதை விட்டுட்டு அதற்கு பதிலாக இந்த புத்தகத்தில் என்ன எழுதியிருக்கதோ அதையே திரும்ப திரும்ப யோசிக்கணும். உதாரணத்துக்கு நான் சொல்வேனால், உங்கள் சரீரத்தில் வியாதி இருக்குமானால் வியாதியை நினைச்சே திரும்ப திரும்ப ஐயோ என் உடம்பு இப்படி ஆயிடுச்சு, ஐயோ எனக்கு இப்படி வந்துருச்சு, எனக்கு இப்படி இருக்கே, இப்படி திரும்ப திரும்ப யோசிக்கிறத விட்டுட்டு இப்படிப்பட்ட நிலையில இருக்கிற எனக்கு கர்த்தர் இந்த புத்தகத்துல என்ன எழுதியிருக்கிறாரு, நான் என்னுடைய தழும்புகளால் குணமான எழுதியிருக்குதே, அதை திரும்ப திரும்ப யோசிக்கும். எப்பெல்லாம் எனக்கு வியாதி இருக்கு என்று என் சரீரம் உணர்த்தும் பொழுது, அல்லது என்னுடைய பலவீனம் என்னை தாக்கும் பொழுது, அதை தள்ளும்படி என் தேவன் எனக்கு என்ன கொடுத்திருக்கிறார் என்பதை அறிந்து அதை நம்முடைய மனதில் புதுப்பித்து இரவும் பகலும் கர்த்தர் சொன்ன வார்த்தையை திரும்ப திரும்ப நினைக்கும் பொழுது, குறைவுகள் ஒரு பக்கம் இருந்தாலும் என்ன பண்ண போறேன்னு தெரியல, பணம் இல்லை, எப்படி நான் செய்வேன்னு சொல்லி அதையே நினைச்சு அதையே திரும்ப திரும்ப யோசிச்சு வருத்தப்படுறதை விட எழுதியிருக்குதே, சொல்லி இருக்கிறாரே, என் குறைவுகள் எல்லாம் அவருடைய மகிமையின் ஐஸ்வரியத்தின்படி நிறைவாகும் என்று சொன்னாரே, அதை திரும்ப திரும்ப சொன்ன வார்த்தையை நீங்கள் யோசிக்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது, நீ எப்படி இருப்பாய் என்றால் நீர்க்கால்கள் ஓரமாய் நாட்டப்பட்ட மரத்தை போல இருப்பீர்கள். அப்ப என்ன சொல்றாருன்னா, இப்படி பிரச்சனை இருந்தாலும் உங்க முகத்திலே வாட்டம் வராது, மன உளைச்சல் ஏற்படாது, நீங்கள் பலவீனப்பட்டு விழுந்து போகிறதல்ல. உங்கள் எண்ணம் புதிதாகும் பொழுது, தேவனுடைய எண்ணங்களால் நீங்கள் நிறையும் பொழுது, அவர் எப்படி இருக்கிறாரோ அவண்ணமாகவே நீங்கள் மாறுகிறீர்கள். வேதம் சொல்லுகிறது, ஒரு மனிதன் எப்படி எண்ணுகிறானோ அவன் அப்படியே இருக்கிறான். ஆகவேதான் வேதம் சொல்லுகிறது, உங்கள் எண்ணங்கள் உங்களை தாக்கத்திற்குள் கொண்டு போய் உங்களை பலவீனப்படுத்தி ஒரு பெரிதான ஒரு தோல்வியிலே நீங்கள் போய்விடாதபடி ஜெயிக்க வேண்டுமானால் கர்த்தர் சொல்கிறார் இந்த புத்தகம். அப்ப இந்த புத்தகம் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய ஒரு திருப்பத்தை ஏற்படுத்துகிறது. அவர் சொல்றார், இந்த புத்தகத்தை தியானம் பண்ணா அப்பொழுது நீ புத்திமானாய் இருப்பாய். எல்லாம் சொல்லுவோம், புத்திமானாய் இருப்பாய். சத்தமா சொல்லுவோம், நல்லா சொல்லுவோம். நான் சொல்றேன், வெற்றி வேணும்னா நமக்கு கண்டிப்பா விஸ்டம் தேவை, ஞானம் தேவை. இத வேதத்திலிருந்து சில வாரங்கள் தொடர்ந்து நான் உங்களுக்கு காட்ட போறேன். ஜெபம் பண்ணிட்டே இருக்க, ஆண்டவரே இதெல்லாம் சரியாகணும்னாக்கா அவரோட இருக்கிற உறவு வேற. அதனால தான் எடுத்த எடுப்பிலே உங்களுக்கு இன்னைக்கு இதை வித்தியாசப்படுத்தி காட்டினேன். சுவிசேஷம் இயேசுவை, பர்சன் ஆஃப் ஜீசஸ், அவரை குறித்து சொல்லுகிறது. இன்னொரு பகுதி இருக்குது, நான் நன்றாக வாழ இந்த புத்தகத்திலே அவராலே எனக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறது, நான் என்ன செய்ய முடியும் என்கிற பிரமாணங்கள் இதிலே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியானால் நான் எப்படி இந்த உலகத்திலே, வஞ்சகமான இந்த உலகத்தில், இயேசுநாதர் சொன்னாரு, புறாவை போல் கபடற்றவர்களாய், சர்ப்பத்தை போல வீணாவுள்ளவர்களாய் இருங்கள். ரொம்ப ஷூடா இருக்கணும், பேக் மாதிரி இருக்கக்கூடாது. ஹலோ, இன்னைக்கு காட்ட போறேன். வேதத்திலிருந்து நம்ம பார்ப்போம். நீதிமொழி 4ஆம் அதிகாரத்தை நம்ம பார்க்கலாம். நீதிமொழி 4ஆம் அதிகாரம். ஞானம் எவ்வளவு முக்கியமானது, அதிலிருந்து சில காரியத்தை நம்ம பார்க்க போறோம். நீதிமொழி 4ஆம் அதிகாரம். நம் தேவன் ஞானத்தின் தேவன். வேதம் சொல்லுகிறது, தேவன் ஞானத்தின் தேவன். பரிசுத்த ஆவியானவரை குறித்து சொல்லப்பட்டிருக்குது, ஸ்பிரிட் ஆஃப் விஸ்டம், ஞானத்தின் ஆவியானவர், ஞானம் உள்ளவர். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. ஞானம் இல்லாத ஒரு நிலைதான் மனுஷ வாழ்க்கையில. விசுவாசி ஆன பிறகும் நிறைய பேர் தோத்து போய் ரொம்ப கஷ்டத்துல துன்பத்திலையும் வாழறது காரணம்னா அவங்களுக்கு அறிவு இல்லை. அறிவு இல்லைன்னு சொல்றாருன்னு நினைச்சுக்காதீங்க. அதை சொல்லல, அறிவு இருக்குது, படிப்புல அறிவு இருக்குது, குடும்பத்தை நடத்தாரு, அதெல்லாம் இருக்கு. தேவனுடைய வார்த்தையிலே குறித்த அறிவு, அது ரொம்ப முக்கியமானது. இந்த உலகத்தில் நீங்க நல்லவர்களா இருந்தா போதாது, அறிவுள்ளவர்களா இருக்கணும். நல்ல கிறிஸ்தவனா வாழ்ந்தா போதாது, அறிவுள்ள கிறிஸ்தவனா இருக்கணும். நல்ல கிறிஸ்தவனா இருந்து அழிஞ்சு போயிட்டு இருக்காங்க எத்தனையோ பேரு. ஏமாத்தி ஒன்னும் இல்லாம ஆகிட்டு இருக்கிறாங்க, விசுவாச வஞ்சித்து இருக்கிறான். அதனால வேதம் சொல்லி விழிப்புள்ளவர்களாயிருங்கள், தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருங்கள். எல்லாம் சொல்ல, விழிப்புள்ளவனாய்
தெளிந்த புத்தியாய். திரும்ப சொல்லுங்க, தெளிந்த புத்தி. திரும்ப சொல்லுவோம். ஓகே, படிப்போம். நீதிமொழி 4ஆம் அதிகாரம் 1வது வசனம். பிள்ளைகளே, நீங்கள் தகப்பன் போதகத்தை கேட்டு புத்தி அடையும்படி கவனியுங்கள். தகப்பன் போதகத்தை கேட்டு புத்தி அடையும்படி, எல்லாம் சொல்லுவோம், புத்தி அடையும்படி. இங்கிலீஷ்ல கெட் விஸ்டம் அப்படின்னு போட்டு. நான் உங்களுக்கு நல்ல போதகத்தை தருகிறேன், என் உபதேசத்தை விடாதீருங்கள். நான் என் தகப்பனும் பிரியமான குமாரனும் என் தாய்க்கு மிகவும் அருமையான ஒரே பிள்ளையமானவன். அவர் எனக்கு போதித்து சொன்னது, உன் இருதயம் என் வார்த்தைகளை காத்துக்கொள்ள கடவது, என் கட்டளை கைக்கொள், அப்பொழுது நீ பிழைப்பாய். 5வது வசனம் பாருங்க. ஞானத்தை சம்பாதி, கெட். புத்தியை சம்பாதி. அல்ல சொல்லும், ஞானத்தை சம்பாதிக்கணும், புத்திய சம்பாதிக்கணும். திரும்ப சொல்லுவோம். எத்தனை பேர் ஒரு லெவல் இன்னொரு லெவலுக்கு போகணும்? கண்டிப்பா ஞானம் தேவை. அப்படியே உட்கார்ந்துட்டு ஒன்றும் தெரியாத மாதிரி எப்படி இருக்கக்கூடாது. கர்த்தர் இப்படி பிள்ளைங்க நல்லா ஸ்மார்ட்டா இருக்கணும். பக்கத்தில் சொல்லுங்க, ஸ்மார்ட்டா இருக்கணும். போன்ல கூட ஸ்மார்ட் போன் இருக்குது. சில போன், எல்லா போனும் ஒரே போன் கிடையாது. ஸ்மார்ட் போன் ஒன்று இருக்குது, அதுக்கு ரேட்டே தனி. ஆப்பிள் கூட லோக்கல் ஆப்பிள், ராயல் ஆப்பிள்னு இருக்குது. பார்த்தா எல்லா ஆப்பிள் தான். சில ஆப்பிள் சாப்பிட்டோம்னா பல்லு கூசும், உப்பு வச்சு தான் சாப்பிடணும். என்ன சொல்ல வரேன்னா, பார்க்கறதுக்கு எல்லாரும் கிறிஸ்தவர் மாதிரி தான் இருக்கிறாங்க. ஆனா அப்படி ஒரு கோயில்ல மெம்பர்ஷிப் ஆயிடுங்க, எல்லாரும் நீங்க ஒரே மாதிரி இருங்கன்னு சொல்லல. கோயில்ல மெம்பர்ஷிப் வாங்கிட்டு ஒரு அங்கத்தினர் ஆகிட்டு ஒரு பணத்தை கட்டிட்டு இங்க இருந்து கடைசி வரைக்கும் எல்லாரும் ஒரே அப்புறம் உங்களுக்கு எல்லாம் சரியாயிடும், ஞானஸ்நானம் எடுத்துருங்க, எல்லாம் சரியாயிடும் கர்த்தர் சொன்னாரா? ஞானஸ்நானம் ரட்சிக்கப்படுறதுக்காக ஞானஸ்நானம் கொடுக்கப்படல. ரட்சிப்பை பெற்றவர்கள் அல்லது அவரை சொந்த தெய்வமாக ஆண்டவராக ஏற்றுக்கொண்டு விசுவாசம் உள்ளவனாகி செய்யற காரியம் அது. விசுவாசம் வந்த பிறகு அவர் ஒரு காரியத்தை விசுவாசிக்கிறார். அவர் என்ன சொல்றாருன்னா, ஞானஸ்நானத்தின் வழியாக அவர் எனக்காக மரித்த பொழுது நானும் அவரோடு மரித்தேன், அவர் அடக்கம் செய்யப்பட்ட பொழுது நானும் அவரோடு கூட அடக்கம் செய்யப்பட்டேன், உயிரோடு எழுப்பப்பட்ட பொழுது நானும் அவரோடு கூட உயிரோடு எழுப்பப்பட்டேன். ஒருவர் இருதயத்தில் விசுவாசித்து என் இயேசு எனக்காக மரித்து அடக்கம் செய்யப்பட்டு உயிரோடு எழுந்ததை இருதயத்தில் விசுவாசித்து வாயினாலே சொன்னார், ரட்சிக்கப்படுகிறார்கள். இப்படி அவர் எதை விசுவாசித்தாரோ மற்றவர்கள் காணத்தக்க விதத்திலே தண்ணீர் உள்ள போகும்போது அவர் சொல்றாரு, அவரோடு மரித்து நான் அடக்கம் பண்ணிட்டாங்க, என்ன அவரோடு அடக்கம் செய்யப்பட்டேன். தண்ணீர் வரும்போது சொல்றாரு, நானும் அவரோடு கூட உயிரோட எழுப்பப்பட்டேன். அப்போ ரட்சிக்கப்பட்ட பிறகு நமக்கு என்ன நடந்தது என்பதை ஞானஸ்நானத்தின் வழியா சில காரியத்தை மனுஷுக்கு முன்பாக அறிக்கை செய்து காட்டுறோம். சில பேர் சொல்றாங்க, கஷ்டமா இருந்ததுனாமா ஞானஸ்நானம் எடுத்துருங்க, எல்லாம் சரியாயிடும். இது எப்படி இருக்குன்னா, கிறிஸ்துவ மதத்துல சேர்க்கறதுக்கு அல்லது ஏதோ ஒரு கோயில்ல சேர்க்கறதுக்கு இது ஒரு மெத்தட் மாதிரி நினைக்கிறாங்க. இல்ல 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 இல்ல, தவறு. அது மதம் மாற்றுறதெல்லாம் எங்க வேலை கிடையாது. அல்லேலூயா சொல்லுவோம். ஆமா, சில பிரின்சிபல் இருக்கு, அதை புரிந்து கொள்ளணும். ரட்சிக்கப்பட்ட கோயிலுக்கு வந்த ஞானஸ்நானம் பெற்று 6 மாசம் ஆகுது பாஸ்டர், எனக்கு ஒண்ணுமே இல்லைன்னு ஒரு அம்மா சொல்லுவாங்க. அப்ப என்ன சொல்றது? சில பேர் சொல்றாங்க, கோயிலுக்கு வந்து 6 வருஷம் ஆகுது, கர்த்தரை நம்பி வந்தேன், பாருங்க நான் எவ்வளவு கஷ்டப்படுறேன்னா. நம்ம செய்ய வேண்டியதை செய்யாம வேதம் சொல்லுது, என் மகனே என் வார்த்தைகளை கவனி, என் வசனத்துக்கு செவியை சாய். அப்ப சொல்றாரு, வாழ்க்கையில நீ ஜெயிக்கணும்னா, ப்ரமோட் ஆகணும்னா, ஒரு நிலை இன்னொரு நிலைக்கு வரணும்னா ஞானத்தை சம்பாதி, புத்தியை சம்பாதி. எல்லாம் சொல்லுவோம். இப்ப வேதத்துல ஓனா காட்ட போறேன், இது ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். அல்லேலூயா சொல்லுவோமே. So what is wisdom? ஞானம்னா என்ன, அதை நம்ம தெரிந்து கொள்ளணும். பாருங்க, ஒரு லெவல் இருந்து இன்னொரு லெவலுக்கு வரணும்னா கண்டிப்பா வரணும். எத்தனையோ சவால்கள் நமக்கு வருது, எதிர்ப்புகள் வருகிறது. நாம் அதை ஜெயிக்கக்கூடிய ஒரு பிள்ளைகளா நம்ம இருக்கணும், ப்ரிப்பேர்டா இருக்கணும். அல்லேலூயா சொல்லுவோமே.
எல்லாம் சொல்லுங்க, ஆயத்தமாய் இருப்பேன். திரும்ப சொல்லுங்க, காலங்கள் வருவதற்கு முன்னாடியே கர்த்தர் நம்மளை ப்ரிப்பேர் பண்றாரு, ஆயத்தப்படுத்துறாரு. அதுதான் சபை. சபை எது கொடுக்கிறாருன்னா, இங்கிருந்து மேடையில இருந்து ஞானம் உங்களுக்கு கொடுக்கப்படுகிறது, உங்களை வந்து ப்ரிப்பேர் பண்றாரு. இப்பவே வருங்காலங்களுக்கு முன்பாகவே, எல்லாம் சொல்லுங்க, வருங்காலங்களுக்கு முன்பாகவே சொல்லுங்க. ஆமா, இப்ப ப்ரிப்பேர்ட் ஆயிடும். தோல்விக்காக நம்ம உண்டாக்கப்படல, ஞானம் உள்ளவர்களாம் வாழணும். ஆமென். சரி, வாட் இஸ் விஸ்டம்? ஞானம்னா என்ன? ஞானம்னா என்னன்னு தெரியும்னா, முதல்ல ஃபூலிஷ்னஸ்னா என்னன்னு தெரிஞ்சாதான் ஞானம்னா என்னன்னு தெரியும். முட்டாள்தனம்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சாதான் ஞானம் என்னன்னு புரிஞ்சிடும். எது முட்டாள்தனம் அப்படின்னு சொன்னா, ஏன்னா அது வந்து நிறைய நமக்கு அனுபவம் இருக்கிறதுனால இதை சொன்ன உடனே அது விளங்கிடும் நமக்கு. எப்பவுமே இந்த எதிரடையானதை சொன்னா முற்போக்கானது விளங்கிடும். ஏன்னா ஏதோ ஒரு விதத்துல நம்ம அதை செய்திருக்கிறோம், அது நமக்கு தெரியும் அப்படின்னா என்னன்னு. இப்ப பாருங்க, ஃபூலிஷ்னஸ் சொல்லும்போது ஹீட்லெஸ், அல்லது சில காரியத்தை கவனிக்காம இருக்கிறது, செவி கொடாமை. ஒரு காரியம் சொல்லி கொடுக்கும்போது செவி கொடுக்காம இருந்தோம்னா அது ஒரு மூடத்தனமாகிறது. ஒரு உதாரணத்துக்கு, நீங்க டாக்டர் கிட்ட போறீங்க, மெடிசன் கொடுக்குறாரு, அவர் சொல்றாரு, அப்ப நீங்க கவனிக்கலன்னா அதை போல முட்டாள் தானே எதுவுமே இல்லை. ட்ரெயின்ல டிக்கெட் ரிசர்வேஷன் பண்ணிட்டீங்க, ஒரு வேளை உங்களுக்கு தெரியலன்னா யாராவது சொல்றாங்க S4ன்றாங்க, சீட் நம்பர் 52 சொன்னா கவனிக்காம வந்து ட்ரெயின் ஏறிட்டு எங்க இது எப்படி இருந்ததுன்னா அது முட்டாள்தனம். கவனிச்சிருக்கணும். எத்தனாம் தேதி ரிசர்வ் பண்ணிருக்கணும் கூட தெரியாம போய் ட்ரெயின்ல போய் 11ஆம் தேதி பண்ணிட்டு 14ஆம் தேதி போய் ட்ரெயின் போய் ஏறதுக்கு போனா அது போல முட்டாள்தனம் எதுவுமே இல்லை. சொல்லும் போது கவனிச்சிருக்கணும். 11ஆம் தேதி பண்ணி கொடுத்துருக்கேன்னு உங்க பையன் உங்க கிட்ட கொடுத்துருக்காருப்பா, நான் கவனிக்கலப்பான்னா என்ன அர்த்தம்? தட் இஸ் யுவர் ஃபூலிஷ்னஸ். அப்ப அதெல்லாம் விளங்குது. சில காரியத்தை நம்ம கவனிக்காத பொழுது அது ஒரு மூடத்தனமாக, முட்டாள்தனமாக இருக்கிறது. இன்னொன்னு, கான்ஸ்டன்ட் எக்ஸ்பிரஷன் ஆஃப் ஷாக். ஃபூலிஷ்னஸ்னா என்னன்னா மீனிங் எடுத்துட்டு வந்திருக்கு. அது என்னன்னா, அப்படியா நாங்க பாரு, அது ஒரு முட்டாள்தனமா. வீட்டுல இவ்வளவு பெரிய பிரச்சனை, அப்படியா அப்படின்றாங்க பாரு, அது முட்டாள்தனம். அப்படியே ஒரு எக்ஸ்பிரஷன் பண்ணுவாங்க, அப்படியே ஒரு அதிர்ச்சி. ஏன் அதிரணும்? சில காரியத்தை நம்ம கவனிக்கல. இன்னைக்கு அதிர்ந்து உறைந்து போறது காரணம் என்னன்னா, நடக்க வேண்டிய சில சூழ்நிலைகளை அசட்டப் பண்ணி கவனிக்காம என்ன நடக்குதுன்னு தெரியாத போது சில அதிர்ச்சியான செய்தி குடும்பத்துல வருது. ஓ மை காட், குடும்பத்தில் சில காரியங்கள் வருது, அதிர்ச்சி உண்டாகுது. எனக்கு தெரியாதே, இப்படி நடந்ததுன்னு எனக்கு தெரியாதே, இப்படி ஆகன்னு எனக்கு தெரியாதே. அந்த பிறகு முடிஞ்ச பிறகு குழப்பங்கள், கேயாஸ் வந்த பிறகு ஷாக்ல அப்படியே அதிர்ச்சியாய் உறைந்து போறாங்க பாருங்க. தட்ஸ் a foolishness. இன்னொரு காரியம் சொல்லுது, lack of foresight. காரியங்கள் வருவதற்கு முன்பாகவே அது என்னவாகும் என்கிறதை குறித்த ஒரு கண்ணோட்டம், ஒரு முன்பார்வை, முன்னே பார்க்கக்கூடியவர்களாய் நீங்க இருக்கணும். அல்லேலூயா சொல்லுமே. Where there is no revelation, Bible says, my people perish. What is revelation? Accurate knowledge in the word of God. தேவனுடைய வார்த்தை குறித்த தெளிவான வெளிப்பாடு இல்லாதவர்கள், அல்லது தீர்க்கதரிசனம் இல்லாதவர்கள், தரிசனம் இல்லாதவர்கள், அவர்கள் அழிந்து போகிறார்கள். இந்த தரிசனம் சொல்லும் போது தேவனுடைய வார்த்தையிலிருந்து வரக்கூடிய ஒரு அறிவு, ஞானம். அப்ப தரிசனம் சொன்னா நல்லா சாப்பிட்டு படுத்து தூங்கி வர்றதில்லை. வேதத்தின்படி 3 காரியங்கள் சொல்லப்படுது. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, ஃபோர்சைட். இங்க இருந்து நட்சத்திரத்தை நம்ம பார்க்க முடியுமா இயற்கையின் கண்ல? நான் வேகமா பேசல, மெதுவா பேசுறேன். ஏன் தெரியுமா? இது ரொம்ப முக்கியமானது. கடகடன்னு பேசும்போது அப்படியே கவனிக்கிற மாதிரி கவனிச்சுட்டு கொஞ்சம் நிதானமா பேசும்போது விட்டுறாதீங்க. என் கூடவே வாங்க. எல்லாம் இங்க இருக்கீங்களா? நல்லா கவனிக்கிறீங்களா? நல்லா கவனிக்கிறீங்களா? சரி, என் கூடவே வாங்க. நான் பாட்டு முன்ன போயிட்டு என் பின்னாடி வராதிங்க. பிரசங்கம் பண்றதுக்கு முன்னாடி எனக்கு முன்னாடி போயிடாதீங்க. இவர் இதுதானே சொல்ல வராருன்னு சொல்லிட்டு என் முன்னாடி போயிடக்கூடாது. என் கூடவே வாங்க. தீர்க்கதரிசனம் அது எங்களுக்கு தெரியாதா அப்படின்னு வந்துடக்கூடாது. என்னன்னு சொல்றேன்னு கவனிங்க. தரிசனம்,
தீர்க்கமான ஒரு தரிசனம், ரெவலேஷன். அதை எப்படி புரிய வைக்கிறாங்க பாருங்க. ஃபோர்சைட், டெலஸ்கோப் இருக்கு. பல மைல்களுக்கு அப்பாற்பட்டு இருக்கக்கூடிய அந்த நட்சத்திரத்தை டெலஸ்கோப்பை வச்சு பார்க்கும்போது மிக துல்லியமா பார்க்க முடியுது. அதுபோல தரிசனம் பெற்ற ஒரு மனுஷன் தேவனுடைய வார்த்தையினாலே அறிவை, உணர்வை புரிந்து கொண்ட ஒரு மனுஷன் 20 ஆண்டுகளுக்கு முன்பாக, 5 ஆண்டுகளுக்கு பிறகு, இன்னும் 10 ஆண்டுகளுக்கு பிறகு நான் எப்படி இருப்பேன் என்பதை குறித்து காணக்கூடிய ஒரு மனுஷன். இந்த இயற்கையின் கண்களாலே காண முடியாததை அவர் சொல்லுவார், இன்னும் 5 வருஷத்துல நீங்க பாருங்க இந்த ஊழியம் இப்படி இருக்கும், என் குடும்பம் இப்படி இருக்கும், என் வியாபாரம் இப்படி இருக்கும். எல்லா தேசங்களிலும் ஒரு தரிசனத்தை விரும்புறாங்க. நாடு வளரணும்னா அந்த நாட்டுக்கு ஒரு தரிசனம் இருக்கணும். ஒரு கம்பெனி வளரணும்னா அந்த கம்பெனிக்கு ஒரு தரிசனம் இருக்கணும். குடும்பம் முன்னேறணும்னா உங்களுக்கு ஒரு தரிசனம் இருக்கணும். வாலிப பிள்ளைகளுக்கு சொல்றேன், உன் எதிர்காலம் நல்லா இருக்கணும்னா உங்களுக்கு ஒரு தரிசனம் இருக்கணும். இப்ப கண்களில் இருக்கிறதையே நீங்க பார்க்கிறதல்ல, இன்னும் ஒரு 5 ஆண்டு காலத்திலே, 10 ஆண்டு காலத்திலே, 25 ஆண்டு காலத்தில் நான் எப்படி இருப்பேன் என்கிற ஒரு கண்ணோட்டம் இருக்கணும். அப்ப ஞானம் என்று சொல்லும் பொழுது, வெளிப்பாடு என்று சொல்லும் பொழுது, இன்னும் ஒரு 10 வருஷம் நான் எப்படி இருப்பேன்ற ஒரு காட்சியை கொடுத்துடுது. அடுத்தது பாத்தீங்கன்னா இன்சைட். எல்லாம் சொல்லுங்க, இன்சைட். உள்ளே. பயாலஜி படிச்சிருக்கீங்க எல்லாருமே. அங்க ஒன்னு இருக்கும், மைக்ரோஸ்கோப் கொடுத்து ஒரு ஸ்லைடு, அந்த ஸ்லைடை உள்ள வைக்கிறாங்க, லிக்விட் ஏதோ ஒன்று போட்டு நீங்க அதுல பார்த்த உடனே தெரியுது, இந்த கண்ணில் பார்க்க முடியாதத அது உள்ள மறைந்து இருக்கிறத உங்களால பார்க்க முடியுது. புரியுதா உங்களுக்கு? தண்ணி அதுல வச்சு பாத்தீங்கன்னா அது உள்ள இருக்கிற பூச்சிங்க பார்த்தா நமக்கு பயமா இருக்கும், அப்படி இருக்கும் உள்ள. மைக்ரோஸ்கோப்ல பார்க்கும்போது இயற்கையின் கண்ணில் பார்க்க முடியாதத அந்த தண்ணி உள்ள, அந்த லிக்விட் உள்ள, திரவத்துக்குள்ள மறைந்திருக்கிற அநேக காரியத்தை நம்மளால பார்க்க முடியுது, துல்லியமா பார்க்க முடியுது. தரிசனம் என்று சொல்லும் பொழுது தேவனுடைய வார்த்தையில் இருக்கக்கூடிய அறிவு எவ்வளவு ஆழத்துல மறைஞ்சிருந்தாலும் ஆவியான உதவினால சில காரியங்கள் மறைக்கப்பட்டதை அந்த விசுவாசி துல்லியமா பார்க்கக்கூடியவரா மாறுறார். அழிவுகள் வருவதற்கு முன்பாகவே அதை தடுத்து நிறுத்தும்படி, பெரிய டிசாஸ்டர் உங்க வீட்டுல பிசாசு கொண்டு வரும் பொழுது ஞானம் உள்ளவனாய் ஆவியானவரோடு கூட ஏற்படுகிற அந்த உறவினாலே, தேவனோடு இருக்கக்கூடிய கான்டாக்ட்னால, உங்கள் ஆவி தேவனோடு தொடர்பு கொள்வதனாலே, நல்லா கவனிங்க, சபையில வந்து ஒரு அங்கத்தினர் ஆகிறத நான் பேசல, உங்களுக்கும் தேவனுக்கும் இருக்கிற ஒரு உறவு, தேவனுடைய வார்த்தையை இரவும் பகலும் தியானித்து ஜீவன் உள்ள தேவனோடு கூட ஒரு விசுவாசி உறவை ஏற்படுத்தும் பொழுது, அவன் ஆவி தேவனோடு தொடர்பு கொள்ளும் பொழுது, இந்த இயற்கையின் கண்கள் காண முடியாததை ஆவிக்குரிய மனக்கண்களினாலே புதைந்திருக்கிற காரியத்தையும் ஆழத்தில் உள்ளவைகளையும் காணக்கூடியவனாய் மாறுகிறான். Another one says hindsight. கார் ஓடிட்டு போறோம், முன்னாடி ஒரு விண்ட்ஷீல்டு இருக்கு, உன்னை ஆசீர்வதித்தேன், உன்னை மேன்மைப்படுத்துவேன், உன்னை ஆசீர்வதித்தேன், உன்னை மேன்மைப்படுத்துவேன், உன் எல்லையை நீ விரிவாக்கு, உன் கயிறுகளை நீளமாக்கு, உன் கூடாரத்தை விசாலமாக்கு, அதை தடை செய்யாதே, உன் எல்லையை